அக்கா கரூர்ல விஜய் பேசுனது ஏதாவது சரியா தவறா அதுல ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த தவறும் கிடையாதுங்க. அவர் 100% கரெக்டா தான் பேசியிருக்கிறாரு. மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே அவர் பிரதிபலிச்சிருக்கிறாரு. அவர் மேல எந்த தவறுமே கிடையாதுங்க. அவர் வந்ததுல இருந்து இப்ப சூப்பரா இருக்குங்க எல்லாமே. அவர் தாங்க வரணும், அவர் தாங்க இருக்கணும். எங்களோட ஆசை தாங்க. பாட்டு பாடி இருக்காரு, அது எப்படி இருக்கு? ஓடு 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 அந்த சாங்கா சார்? சூப்பர் சார், ரொம்ப ரசிச்சோம் சார். ஓடு 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 வேட்டைக்காரன் வரான் ஓடு. சூப்பருங்க, சூப்பர். நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அது. ஆமா, அதாவது சினிமால அவர் நடிக்கலைங்கிற குறை எங்களுக்கு அந்த பாட்டுல தீந்தது. அவர் அந்த ஆக்ஷனோட காட்டும் போது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அவர் சொல்லிருக்காரு, காவல்துறை எச்சரிக்கை பண்ணல போன வாட்டி கரூர்ல. எச்சரிக்கை பண்ணிருந்தா நாங்க அப்படியே நிப்பாட்டி இருப்போம். அது உண்மைதான் சார். அதுல எந்த இதுவுமே கிடையாது சார். அவங்களாலதான் சார் இந்த சம்பவம் நடந்தது. யார் சொல்லி யார் மூலமா அவர் எல்லாமே பேசினாரு பாத்தீங்களா, ஒரு இக்கு வச்சு எல்லாமே அது கரெக்ட் சார். மக்களாகிய எங்களுக்கே அது தெரியும் சார். அதுதான் உண்மை. இல்லைன்னா அவருக்கு அப்படி ஒரு இது நடந்திருக்காது சார். ஆனா அவ்வளவு பழி விழுந்தும் கூட மக்கள் அவரை தூக்கி ஒரு இதுல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு அவரு. எப்படி இருக்கு? அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சுட்டு அங்க இருந்து போனாரு. ஆமா சார், முதலமைச்சரா போனார் இல்லையா? ஆமா சார். பெருமையா இருக்கும் சார், அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் கரூருக்குள்ள வரவே கூடாதுன்னு அவருக்கு அவ்வளவு ஒரு முட்டுக்கட்ட சார். அதையும் தாண்டி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சொன்னாரு பாருங்களேன், அதெல்லாம் சூப்பர் இது சார். அவர் சொன்ன மாதிரிதான் நீதிமன்றம் அவங்களுக்கு குட்டு வச்சது சார். உண்மையிலே அவர் எல்லாத்தையும் இன்னைக்கு ஜெயிச்சு நின்னு காட்டி இருக்கிறாரு சார். அந்த மக்கள் சக்தியாலதான் அது. எத்தனை வருஷத்துக்கு அவர் முதலமைச்சரா பாருங்க? அவர் தான் சார் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் இருக்கணும். ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு சார், மாத்தி மாத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே அவங்க வேணவே வேணாம் சார். விஜய் சார் தான் இருக்கணும். ஆனா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களே அவர் நல்லபடியா கண்காணிச்சுட்டு அவர் பக்கம் என்ன நிறை குறைகள் இருக்கோ அதெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு வரணும் சார். வந்ததுன்னா இன்னும் அவர் நல்லா சிறப்பா ஆட்சி பண்ணுவாரு சார். இப்பவுமே சூப்பரா தான் ஆட்சி பண்ணாரு. அங்கங்க மக்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதையும் அவர் இப்பவும் நிறையவே காது கொடுத்து கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் நீ என்ன சொல்றது நான் என்ன, அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் அவர்கிட்ட கிடையாது. எல்லாத்தையுமே அவர் காது கொடுத்து கேட்டுக்கிறாரு. அவர் சுத்தி நடக்கிறதே அவர் நல்லபடியா கண்காணிச்சுன்னு, அதாவது மொத்தத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு ஆட்சி அவர் கொடுக்கணும் சார். ஆமா சார், கண்டிப்பா அடுத்த ஜெயலலிதாவா அவரை நாங்க பாக்கணும், அம்மாவா பாக்கணும். கொடுத்துருவாரு சார், கண்டிப்பா கொடுப்பாரு சார், கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல்ல நம்ம வச்சு செய்யணும் சார். யார வச்சு செய்ய சொன்னாரோ அவங்கள வச்சு செய்யணும் இடைத்தேர்தல்ல. நம்ம மக்களாகிய நம்ம செய்யணும். நம்மள்ட்ட கேக்குறாரு பாத்தீங்களா, நீங்க இடைத்தேர்தல்ல அவங்களுக்கு இன்னும் நீங்க அவங்கள வச்சு செய்யணுங்கிறாரு பாத்தீங்களா, அத மக்கள் செய்வாங்க சார், கண்டிப்பா செய்வாங்க சார். அத கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கான்பிடென்டா இருங்க அப்படிங்கிறாருல, அந்த கான்பிடென்ட் எல்லார்கிட்டயும் இருக்கு சார். அவர் சொல்ற அந்த கான்பிடென்ட். சூப்பர். ஐயா, நேத்து கரூர்ல விஜய் பேசுனதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல, எந்த தவறும் இல்ல. கரெக்டா தான் பேசியிருக்காரு விஜய். கரெக்டா பேசியிருக்காரு, கரெக்டா மரியாதையை கரெக்டா பேசியிருக்காரு. தேங்க்யூ. குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க பக்கம் தப்பு குற்றச்சாட்டு வைக்கிறது. அவர் தான் லஞ்சம் இல்லாத ஓட்டு வாங்கி வந்திருக்காரு. அது வேர்ல்டு ரெக்கார்ட் இன்னைக்கு. ஓகே, அதை பத்தி சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் லஞ்சம் கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாளாக திருந்துறதுக்கு. மக்கள் ஊறி போயிட்டாங்க இல்லையா, இனிமே தான் அவங்க திருந்தி நம்ம வரணும். வந்துட்டாங்கன்னா தட்ஸ் கரெக்ட். கரூர் இன்சிடென்ட்ல என் மேல தவறு இல்ல, போலீஸ் எச்சரிக்கை பண்ணல என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை தானே. எச்சரிக்கை பண்ண போக முடியாதுல்ல. போலீஸ் எச்சரிக்கை பண்ணி தானே யாரும் போக முடியாது, அங்கே போயிருக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே பெரம்பலூர்ல எக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதனால போயிருக்கோம். பெரம்பலூர் இங்கே கூட வரக்கூடாதுன்ட்டாங்க, இங்கே கூட. கரெக்ட், தட்ஸ் கரெக்ட் கரெக்ட். அப்ப எச்சரிக்கை அங்கெல்லாம் எச்சரிக்கை பண்ணும்போது கரூர் போலீஸ் மட்டும் எச்சரிக்கை பண்ணல. அது கரெக்ட். அவங்க மேல தானே தப்பு. போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே. அவங்க கொடுத்தானே கண்டிப்பா போயிருக்க முடியாதுல்ல. போலீஸ் மீறி ஒன்றும் செய்ய முடியாதுல்ல நம்ம ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ நம்மளே கூப்பிட்டு போலீஸ் இங்கே வராதேனா எப்படி போவோம் நம்ம? தட்ஸ் கரெக்ட் தான் சொன்னது. எந்த தவறும் இல்லை, கரெக்டாக பேசியிருக்காரு. ஜெனரலாக கரெக்டாக பேசியிருக்காரு. தேங்க்யூ. ஆனால் நேற்று விஜய் பேசுனதை நீங்கள் கேட்டிங்களா? கரூர்ல பேசுனது கேட்டேன். எப்படி நான் பேசியிருக்காரு? ஏதாவது தவறு இருக்கா? அவர் பேசுனது தவறு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் பேசியிருக்காங்க. மக்களுக்கு தேவையான கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் போலீஸ் எங்களுக்கு எச்சரிக்கல. கரூரில் ஏற்கனவே நடந்த விபத்து மற்ற இடத்துல எச்சரிச்சாப்பல கரூர் போலீஸ் எச்சரிக்கல. எச்சரிச்சா நான் இந்த தவறு நடந்திருக்காதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம ஆங்கிளில் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பொறுத்து தான் இருக்குது. மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத, அங்கே என்ன சூழ்நிலை இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறது தான் கரெக்டாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஆனால் கரூரில் விஜய் பேசுறது நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் பார்த்தேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன்.
அதில் ஒன்றும் தவறுலாம் எதுவும் கிடையாது. நல்லா தான் அவங்க உண்மையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு ஊருக்கு போகும்போது வந்து அனுப்பி வழிமறிச்சது, கரூருக்கு வரும்போது வந்து அவங்கள அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணது, அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் இன்ஃபார்ம் பண்ணல அவங்க. அதெல்லாம் நாங்கள் நம்ம மைண்டில் நினச்சிட்டு இருந்தோம். அது கரெக்டாக அது சொன்னாங்க. நடந்த தப்பு என்னங்கிறது கரெக்டாக அது சொல்லிட்டாங்க. சொல்லாமல் இருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. விஜய் சார் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு நினைவிடம் மாதிரி ஒன்று கட்டுறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு. எல்லாரும் இப்போ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க தப்பு எந்த இடத்துல நடந்திருக்கு, எதனால வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து அவர் மேலே வந்துச்சுங்கிறது. இதுக்கப்புறம் வந்து எல்லாம் தெளிவாயிடுவாங்க. ஓகே. நினைவிடம் கட்ட வேணாம் அப்படின்னு எதிர்கட்சி மாற்று கட்சிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு நினைவிடம் அப்படின்ட்டு? இல்லை, ஆக்சுவலாக அந்த நினைவிடம் அவங்க கட்டுறதே வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அரசியல் வந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, 42 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை மாதிரி வந்து வேற அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரி மக்களோட உயிர் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு வந்து இந்த நினைவிடம் வந்து ஒரு வரலாறு பேர் சொல்லணும், இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நினைவிடமே கட்டுறாங்க. ஆனால் அது வந்து தடுக்கணும்னு நினைக்கிறது அதுவும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தப்பான விஷயம் தான். அது கட்டணும். 41 குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காருல்ல, அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கறாங்க மாற்று கட்சியாளர். இவர் வேலை வாய்ப்பு கொடுக்கலான்றீங்களா? அது கொடுத்தது சரியா? கொடுக்கலாம். ஆனால் அதில் வந்து அதை பற்றி நான் அது அவ்வளோதான் நான் வந்து விமர்சனிக்க விரும்பல. ஆனால் வந்து அங்கே நடந்த தப்புக்கு வந்து என்னங்கிறது சார் வந்து கேட்ட சொல்லிட்டாங்க. மற்ற வேலைக்கு வாய்ப்பு கொடுக்கறத பற்றிலாம் அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் டீட்டெயில். பாட்டு பாடினார் இல்லையா? ஆமாம். வராம்பார் வேட்டக்காரன், அது எப்படி இருந்தது? ஓகே, நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது உண்மை தானே, அது உண்மையாக நடந்தது தான் அவர் பாட்டு பாடியிருக்காரு. இல்லாத விஷயத்த சொல்லல. ஊழல் இனிமேட்டு யாரா செஞ்சாங்கன்னா என் பேரை சொல்லுங்க, ஆமாம் தங்கச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கு? சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அது ஆனால் அதுமாரி வந்து நடக்காமல் இருக்கணும். ஆனால் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அது டோட்டலாக அதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக அந்த ஊழல் நடக்காத அளவுக்கு பார்க்கறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் நியமிக்கலாம். புலி விரும்புது வேட்டைக்காரன் வரது பார்த்து வராம் பாரு வேட்டைக்காரன்னு சொல்லிட்டு வராம் பாரு வேட்டைக்காரன். ஆனா நேத்து கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரு, அதுல ஏதாவது தவறு இருக்கா சொல்றீங்களா? எதுவுமே தவறு இல்லை. அவர் எது பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும். சரியா இருக்கு. அதுதான் இருக்கு. கரூர்ல நடந்த விபத்துக்கு வந்து போலீஸ் காரணம், அது சரியான தகவல் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது உண்மைதான். உண்மைதான். ஆமா, 41 பேர் இருந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை போட்டுருக்கிறதுக்கு அது எப்படி பாக்குறீங்க? அது அதெல்லாம் கொடுத்ததுன்னா கரெக்டு தான். கொடுக்கலான்றீங்களா? நல்லா கொடுக்கலாம். ஆனா கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாங்க. அது சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க பாட்டு சொல்லிட்டு போறாங்க. இவர் எல்லாமே சிறப்பா பண்றாரு. சிறப்பா பண்றாரு. ஆமா. எப்படி இருக்கு? 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் என்ன இருக்க வரையும் அவர் தான் இருக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். ஆமா. கரூர்ல பேசுறது எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாப்பா, எந்த தவறும் இல்ல. கண்டிப்பா. நன்றி. ஓகேமா. அக்கா, நேத்து கரூர்ல விஜய் பேசுறது ஏதாவது தவறு இருக்கா? உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? இருக்கு. அவர் இன்னும் ஆடியோ லான்ச் மூட்லயே இருக்காரு. அவர் இன்னும் நடிகர் அப்படின்ற இதுல இருந்து வெளியில வரவே இல்ல. வரணும், அதுல இருந்து வெளியில வரணும். அவரு மக்கள் அங்க எங்க மீட்டிங் போட்டாலும் அவர் வந்து டிஎம்கே தாக்கி பேசுறது மட்டுமே பேசுறாரு. அது பேசக்கூடாது. மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், இது வரைக்கும் நான் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கேன், அதை பத்தி அவர் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். அக்கா, நேத்து கரூர்ல விஜய் பேசுறாரு இல்லீங்களா, அதுல ஏதாவது தவறு இருக்காக்கா? மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தவறு இருக்குன்னு தோணுதா? எதுவுமே இல்லப்பா, கரெக்டா பேசினாரு. இப்ப நடக்கிறத தான் பேசி இருக்கிறாரு. அவரு சூப்பரா பேசினாரு. என்னக்கா சொன்னாரு? ஊழல் நஞ்சம் எது இருந்தாலும் இனிமே விஜய் அண்ணா பேரை சொன்னாலே போதும், எல்லாமே சூப்பரா நடக்குது. இப்ப அரசியல் செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு இந்த 2 மாசம்? சூப்பரா போதுன்னோமே, இது வரைக்கும் இந்த மாதிரி அரசியலே பார்த்தது இல்ல. நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆணவத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்றாருங்க. ஆணவம் இருந்தவங்களுக்கு அப்படி தெரியும். இவர் ஆணவத்துல எல்லாம் பேசல, அடங்கிதான் நல்ல நிதானமா நல்லா பண்றாரு. சூப்பரா பாட்டு பாடி இருக்காரு. எப்படி இருந்தது? சூப்பரா பாடுவார். அவருக்குதான் எல்லா திறமையும் இருக்குது. இப்ப அரசியலும் வந்துட்டாருல, சூப்பரா நடத்துவாரு. நீங்க சொல்லுங்க, ஏதாவது தவறு இருக்கா? எந்த தவறுமே இல்லைங்க. பாட்டு பாடுறாரு, ஓடு ஓடு. ஆமா, அவர் நினைச்ச பாட்டே அவரே பாடியிருக்காரு. இது இருந்து பேசணும், இல்லாம ஓடிட்டாங்க ஒரு வார்த்தை பேசுனதுக்கே. அதுதான் அந்த பாட்டு பாடினாரு அவரு. நீங்க பாட முடியுமா? எங்களுக்கு பாட வராது. ஆனா கரூர்ல விஜய் பேசுனது சரியா தவறா, ஏதாவது மாற்று கருத்து இருக்கானு? இல்லைங்க ப்ரோ, கரெக்டாக தான் பேசினாரு. குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? காவல்துறை முன்னாடியே எச்சரிச்சுதான் நான் உள்ள போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையதான் சொன்னாரு ப்ரோ. ஏன்னா மற்ற இடத்துல முன்னாடி எச்சரிச்சாங்க, பட் ஆனால் அங்கே எச்சரிக்கல. அவர் பேசுனது கரெக்டாக தான் பேசியிருந்தாரு. பாட்டு பண்ணாரு, எப்படி இருக்கு? பாட்டு பண்ணாருங்களா? ஆமாம் அவங்க பாடிந்தாரு. நல்லா இருந்தது. அவர் பேச்சு சரியா இருந்ததா?
சரியாக தான் இருந்தது. கரூருக்கு கரெக்டா பேசுனாரா? புரியலைங்க ப்ரோ. கரூர்ல கரெக்டா பேசுனாரா? கரெக்டாக தான் பேசினார். நன்றி. தேங்க்ஸ்.